அஜித் தன் முடிவை மாற்றிக் கொண்டதால் ஏகே 62 படம் தொடர்பாக அனைத்தும் மாறுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏகே 62 பட அறிவிப்பு வெளியாகாமல் இருக்கும் இந்த நேரத்தில் அஜித் மனம் மாறிவிட்டார் என்று கூறப்படுகிறது. துணிவு படத்தை அடுத்து அஜித் குமார் நடிக்கவிருக்கும் படத்தை தற்போதைக்கு ஏகே 62 என்று அழைக்கிறார்கள். அந்த படத்தை மகிழ்திருமேனி இயக்கவிருக்கிறார். அனிருத் இசையமைக்கிறார். லைகா நிறுவனம் தயாரிக்கும் ஏகே 62 படம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை. இந்நிலையில்தான் புது தகவல் வெளியாகியிருக்கிறது. ஸ்வைனல் ஸ்கிரிப்டை மார்ச் மாதத்திற்குள் முடிக்க வேண்டுமென மகிழ்திருமேனியிடம் கூறியிருந்தாராம் அஜித். ஏகே 62 பட வேலையை முடித்துவிட்டு தன் சோர்ஸ் பைக்கில் உலகம் சுற்ற நினைத்தார் அஜித். இந்நிலையில் அஜித்தின் அப்பா சுப்பிரமணியம் இறந்துவிட்டார். தந்தையை இழந்து வாடும் அஜித் தன் பைக் டூர் திட்டத்தை ஒத்திவைத்து விட்டாராம். நான் தற்போதைக்கு எங்கும் செல்லவில்லை. அவசரப்படாமல் ஏகே 62 ஸ்கிரிப்டை தயார் செய்யுங்கள் என மகிழ்திருமேனியிடம் கூறியிருக்கிறாராம் அஜித். அதனால் படவேலையை பொறுமையாக செய்யப் போகிறார்களாம். இதனால் ஏகே 62 படம் குறித்த அறிவிப்பு மார்ச் மாதம் வெளிவராதாம். முன்னதாக மார்ச் மாதம் அறிவிப்பை வெளியிட்டு ஏப்ரலில் படப்பிடிப்பை துவங்க திட்டமிட்டார்கள். தற்போது அந்த திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாம். ஏப்ரல் மாதம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடலாம் என்று இருக்கிறதாம் லைகா நிறுவனம். தந்தையை இழந்த அஜித்தை உடனே படப்பிடிப்புக்கு வருமாறு கூற விரும்பவில்லையாம். அதனால் அவர் எப்பொழுது ரெடி என்று சொல்கிறாரோ அப்பொழுது படப்பிடிப்பை துவங்குவார்களாம். மே மாதம் படப்பிடிப்பு துவங்கலாம் என்று கூறப்படுகிறது. ஏகே 62 படத்தை முன்னதாக விக்னேஷ் சிவன் இயக்குவதாக இருந்தது. ஆனால் அவரின் கதை பிடிக்கவில்லை என்று கூறி கடந்த ஜனவரி மாதம் அவரை நீக்கிவிட்டார்கள். இதையடுத்தே மகிழ்திருமேனியை ஒப்பந்தம் செய்தார்கள். விக்னேஷ் சிவனுக்கு பதில் விஷ்ணுவர்தனை ஒப்பந்தம் செய்ய விரும்பினாராம் அஜித். ஆனால் விஷ்ணுவர்தன் வேறு பட வேலைகளில் பிஸியாக இருப்பதால் டேட்ஸ் கொடுக்க முடியவில்லையாம். விஜயின் லியோ படத்துடன் ஏகே 62 படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டுமென மகிழ்திருமேனியிடம் அஜித் கூறியதாக பேச்சு கிளம்பியது.